தனம் ருக்மணியோட பேச்சை மீறி ஆட்டோ ஓட்ட போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இந்தாங்க இன்னைக்கு சவாரி ஓட்டின பணம் இதுதான் சொல்லிட்டு அவங்க கையில பணத்தை கொடுக்க போக, ஆனா ருக்மணியும் ஆரம்பத்துல அதை வாங்கவே இல்லை. அதனால அவங்களோட அக்கா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ரொம்பவே சோகத்தோட அழுதுகிட்டே தனம் அங்கிருந்து கிளம்பி போகும்போது அப்ப திடீர்னு தனம் அப்படின்னு ருக்மணி கூப்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு ருக்மணியோட அக்காவே செம்ம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. ஆனா தனம் தன்னோட குடும்பத்துக்காக தான் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட ருக்மணியோ ஓடி வந்து தனத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதுகிட்டே, என் புருஷன் என்ன பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான், ஆனா என் புள்ள என்ன தனியா விட்டுட்டு போல, எனக்கு ஒன்ன கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு தனம் தன்னோட குடும்பத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு தனம் அழுதுகிட்டே, உங்க புள்ள உங்களை விட்டு எங்கேயும் போயிடல, அவங்க எனக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு தனத்தோட யாகத்தை புரிஞ்சுக்கிட்டு ருக்மணியோட ஃபேமிலியில இருக்கவங்க அத்தனை பேருமே தனத்தை கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க யாரெல்லாம் ருக்மணி சீக்கிரமா தனத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த விஷயம் யாரெல்லாம் நடக்கணும்னு இவ்வளோ நல்லா காத்துட்டு இருந்தீங்க, பட் இருந்தாலும் இதை இன்னுமே நம்ப முடியாம இது ஒருவேளை கனவா இருக்குமோன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனம் என்னதான் மூர்த்திக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செய்ய ஆரம்பிச்சாலும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் வாழ ஆரம்பிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் இதுல என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.